நண்பர்களுக்கு வணக்கம். இன்னும் வெயில் காலம்தான், சம்மர் இன்னும் முடியலப்பான்னு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கும்போது, தம்பி ஜூலைக்கு இன்னும் 3 வாரம் தான் இருக்குது. அக்ரின்டெக்ஸ் கண்காட்சி இன்னும் 4 வாரத்தில் ஆரம்பிக்குது. ஆடிப்பட்டத்துக்கு இன்னும் 4-5 வாரம் தான் இருக்குது. என்ன ரிலாக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கேன்னு தூங்கிட்டு இருந்தவனை டக்குன்னு எழுப்பி விட்ட மாதிரி இருக்குது. தைப்பட்டத்தை இந்த பெரிய பரங்கி அறுவடையோட ஆரம்பிச்சிருந்தேன். இப்போ தைப்பட்டத்தை அட்டகாசமான ஒரு அறுவடையோட முடித்து ஆடிப்பட்டத்துக்குள்ளே போகலாமா? அவ்வளோ ஈஸியாக கிடைக்காத பொக்கிஷம் மாதிரியான ஒரு அறுவடை வெள்ளரி பழம் அறுவடை. இந்த வருஷம்தான் மயில் பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கண்டுபிடிச்சி தர்பூசணி முலாம்பழம் ஆரம்பித்து ஒரு அறுவடையும் எடுத்திருந்தேன். மயிலுக்கு பயந்து ஆரம்பத்துலேருந்தே ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயுமே ரொம்ப பார்த்து பொத்தி பொத்தி கொண்டு வந்து தான் அந்த அறுவடை எடுத்திருந்தேன். நிறைய செலவு பண்ணி இந்த கொசுவலைலாம் வாங்கி நாற்றுகளெல்லாம் காப்பாற்றி மயில் வந்துருமோன்னு ஷேனட்டெல்லாம் வச்சு கவர் பண்ணி ரொம்ப பார்த்து பார்த்து தான் வளர்த்துருப்பேன். சுற்றி வலையமைப்பு செஞ்சு குறுக்க நைலான் நூல்லாம் கட்டி கொஞ்சம் சீடியெல்லாம் ஃப்ளாஷ் பண்ணுற மாதிரி அங்கங்கே கட்டி தொங்க விட்டதுக்கப்புறம் மயில் ஒரு 10 அடி தள்ளி தான் நிற்குது. சரி, அடுத்த அறுவடையை இப்படி பொத்தி பொத்தி வளர்க்காம கொஞ்சம் தெனாவட்டா வளர்த்து பார்க்கலாமே, அதான் மயில் பிரச்சனை இல்லையேன்னு ஆரம்பித்தது தான் இந்த வெள்ளரி. தர்பூசணி முலாம்பழம் அறுவடை எடுத்தாச்சு, மறுபடியும் அதையே வளர்த்து காட்டினா நல்லா இருக்காது. கூட நிறைய வெள்ளரி அறுவடை எடுத்து காட்டலான்னு வெள்ளரி நாற்றுகள் கொஞ்சம் ரெடி பண்ணியிருந்தேன். கூடவே கொஞ்சம் தர்பூசணி முலாம்பழம் நாற்றுகளும் சேர்த்தே ரெடி பண்ணியிருந்தேன். வெள்ளரி விதை சாதா வெள்ளரி விதை தான், பழ வெள்ளரின்னு ஸ்பெஷலாலாம் என்கிட்ட விதை இல்லை. பிஞ்சு வெள்ளரியாக கூட நிறைய அறுவடை எடுக்கணும், இதுதான் ஆரம்பிக்கும் போது இருந்த திட்டம். பிஞ்சு வெள்ளரி எப்படி பழ வெள்ளரியாக மாறிச்சுன்னு தெரியணுமா? வீடியோ தொடர்ந்து பாருங்கள். வெள்ளரி நாற்றுகளை வரிசையாக வச்சு விட்டேன். திட்டமிட்ட மாதிரியே நாற்றுகளை வலை வச்சு கவர் பண்ணாமல் அப்படியே ஓப்பனாக விட்டு தான் கொண்டு வந்தேன். நாற்றுகள் எல்லாமே ஆரம்பத்தில் இருந்தே நல்லா செழிப்பாக பிடிச்சி வந்தது. வெள்ளரிக்கு நல்ல ஒரு சீசன் நினைக்கிறேன். கூடவே வச்ச முலாம்பழம் தர்பூசணி நாற்றுகளும் சிறப்பாக வந்தது. இந்த இடம் களைச்செடிகளோட சொர்க்க பூமி அப்படின்னு சொல்லலாம். கோரெல்லாம் கோர தாண்டவம் ஆடும், அவ்வளோ கோரை இந்த இடத்துல உண்டு. கொடிகளெல்லாம் படர ஆரம்பித்ததுக்கப்புறம் ஒரே ஒரு தடவை மட்டும் களை எடுத்தேன். அப்புறம் கொடிகள் நிறைய படர களை எடுக்க வசதி இல்லாமல் அப்படியே விட்டுட்டேன். கோரை ஒரு பக்கம், வச்ச கொடிகள் ஒரு பக்கம்னு போட்டி போட்டு வளர்ந்துட்டு இருந்தது. வெள்ளரி கொடி ரொம்பவே அருமையாக வந்ததுன்னு தான் சொல்லணும். மெதுவாக பூத்து பிஞ்சுகள் பிடிக்க ஆரம்பிச்சிது. அப்பப்போ கொஞ்சம் மீனமிலம் தெளிக்கிறது, வேப்பெண்ணெய் தெளிக்கிறதுங்கிறத மட்டும் கொஞ்சம் சரியாக பண்ணிட்டு வந்தேன். வழக்கம் போல் இந்த சிவப்பு வண்டுகள் தொல்லை கொஞ்சம் அதிகமாகவே இருந்துச்சு. சம்மரில் அடிக்கிற வெயிலுக்கு நிறைய வண்டு தொல்லைகள் இருக்காது. எல்லாருமே ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஆடிப்படத்தில் வந்து டார்ச்சர் பண்ணிகிட்டு இருப்பாங்க. சிவப்பு வண்டுகள் தொல்லையும் பெருசாக இருக்காதுன்னு தான் நினச்சேன். ஆனால் இது வருஷம் 365 நாளும் தோட்டத்தில் நம்மளை ரொம்பவே சோதிக்குது. மயிலெல்லாம் கட்டுப்படுத்துறதுக்கு ஒரு வழி கிடச்சிருக்கு. இந்த சிவப்பு வண்டுக்கு தான் ஒரு வழியும் கிடைக்காம போராடிட்டு இருக்கிறேன். கடுப்பில் இந்த டைம் மஸ்கிட்டோ பேட்டை கொண்டு போய் வளைச்சி அடித்து பார்த்தேன். இவன் என்ன தோட்டத்தில் கொசு விரட்டிகிட்டு இருக்கான் அப்படின்னு யாராட்டும் நினச்சிருப்பாங்க. ரொம்ப கடுப்பேற்றுறாங்க இவரானாருங்கிற அளவுக்கு நம்மளை கொண்டு போனதோட விளைவு இப்படி மஸ்கிட்டோ பேட்டை வச்சு குட்டிக்காரனெல்லாம் போட விட்டுட்டு. இந்த வண்டு பிரச்சனைக்கு நல்ல ஒரு தீர்வு கிடச்சா நல்லாயிருக்கும். அத்தான் பெரிய மயிலையே சமாளித்தாச்சு, இந்த வண்டுக்கும் ஒரு தீர்வை சீக்கிரம் கண்டுபிடிப்போம். கொடியில் கொஞ்சமாக வெள்ளரிக்காய் அங்கங்கே தெரிஞ்சுது. ஒரு சில காய்களும் அறுவடை பண்ணேன். அப்புறம் கோரை ஒரேடியாக கொடிகளை கவர் பண்ணதில் கண்ணுக்கு தப்பி வெள்ளரி கொஞ்சம் முத்தி இனி அறுவடை பண்ணால் வேஸ்ட்டு தான், அப்படியே பழுக்கு தானே விட்டு பார்ப்போம் அப்படின்னு விட்டுட்டேன். எதிர்பார்த்த அளவுக்கு கொத்த வெள்ளரி பிஞ்சுகளை வரலங்கிறதுனால நானும் அறுவடை பண்ணாமல் கொஞ்சம் கண்டுக்காமல் அப்படியே விட்டுருந்தேன். அப்புறம் பார்த்தா வெள்ளரி மடமடன்னு பெருசாகி நல்ல ஒரு சைஸில் வந்து பழுக்க ஆரம்பிச்சிது. முத்தி மஞ்சள் நிறம் கொடுக்கறது எல்லாமே பழ வெள்ளரியாக மாறாது. சாம்பார் வெள்ளரி மாதிரி மஞ்சளாகி அப்படியே கல் மாதிரி சில வெள்ளரி இருக்கும், சிலது அப்படியே அழுக ஆரம்பிச்சிரும். பழம் வெள்ளரி ரகம் மட்டும்தான் பழுத்து வெடிக்கும், பழம் மாவு மாதிரி இருக்கும். வெள்ளரியை நல்லாவே பழுக்க விட்டு பார்த்தேன். ஒரு நப்பாசை, இது பழ வெள்ளரியாக இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு. காரணம், எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே பழ வெள்ளரினா அவ்வளோ பிடிக்கும். எதிர்பார்க்கவே இல்லை, பழம் பழுத்து வெடித்து பக்காவான ஒரு பழ வெள்ளரியாக மாறி இருந்துச்சு. மக்கா இது பழ வெள்ளரிடே அப்படின்னு மனசுக்குள்ளே அவ்வளோ ஒரு சந்தோஷம். அப்படியே சந்தோஷமாக அறுவடை பண்ணி வீட்டுக்கு கொண்டு வந்தப்போ வீட்டில் எல்லாருக்குமே ஒரு ஆச்சரியம். பிஞ்சு வெள்ளரின்னு ஆரம்பித்து பழ வெள்ளரியாக மாறின கதை இது தான். கொஞ்சம் கொஞ்சமாக பழ வெள்ளரி கொடிகள் முழுக்க தெரிய ஆரம்பிச்சிது. கோரை அந்த ஏரியா முழுக்கவே மூடி கீழே என்ன இருக்குன்னே தெரியாத அளவுக்கு வெள்ளரி பாத்திகள் மாறி கிடந்துச்சு. வெள்ளரி பழங்களை மண்ணில் படாமல் ஷேட் நட் வச்சு கவர் பண்ணுற மாதிரி எதுவுமே பண்ணலை. அப்படியே இயற்கையாக அது போக்கில் வளர்கிற மாதிரி விட்டுட்டேன். வெள்ளரி பழங்கள் அட்டகாசமான பழங்களாக விளைஞ்சி வந்தது. கூடையாக அறுவடை பண்ணும்போது வந்த சந்தோஷத்தை விட
கிலோ கணக்கில் ஒவ்வொரு காயை அறுவடை பண்ணும்போது வந்த சந்தோஷத்தை விட இந்த வெள்ளரி பழம் அறுவடை அதிக சந்தோஷத்தை கொடுத்தது. காரணம், காசு கொடுத்தா இன்றைக்கி வாஷிங்டன்லேருந்து வர்ற ஆப்பிள் வாங்கிடலாம், நியூசிலாந்துலேருந்து வர்ற கிவி ஃப்ரூட் வாங்கிடலாம். ஆனால் நம்ம ஒரு வெள்ளரி பழம் காசு கொடுத்தாலும் அவ்வளோ ஈஸியாக கிடைக்காது. பழமுதிர்ச்சோலை அப்படின்னு 10 விதமான ஆப்பிள் உலகத்தில் உள்ள அத்தனை பழ வகைகளும் அடுக்கி வச்சுருப்பாங்க. ஆனால் வெள்ளரி பழம் கிடைக்குமா? கிடைக்காது. சின்ன வயசுலலாம் ஓலைப்பெட்டியில் வாழையில சுற்றி கிராமங்களுக்கு விற்பனைக்கு எடுத்துகிட்டு வருவாங்க. நம்ம ஊர் பக்கங்களில் இப்போவும் கொஞ்சம் கிடைக்குது. போன மாதம் ஒரு கல்யாண விழாவுக்கு முதலூர் போயிருந்தேன். அங்கே முதலூர் ஃபேமஸ் ஏஜேஜே மஸ்கோ தல்வா கடையில் வெள்ளரி பழம் ஜூஸ் வச்சுருந்தாங்க. அவங்க தோட்டத்துலேருந்து வர்றதா சொன்னாங்க. அருமையாக இருந்துச்சு. நம்ம மண்ணோட ஒரு சிறப்பான ஒரு பழம் இந்த பழ வெள்ளரி. பழம் பழுத்ததுமே பட்டுன்னு வெடிக்கும். பழத்தோட வாசனை அவ்வளோ அருமையாக இருக்கும். பழம் மாவாக ஒரு குளுக்கோஸ் பவுடர் தூவி விட்ட மாதிரி ஒரு டெக்ஸ்டரில் இருக்கும். அப்படியே ஸ்பூனில் எடுத்தோன்னா வெண்ணெய் மாதிரி அப்படியே வரும். அப்படியே சும்மாவும் சாப்பிட்லாம். கொஞ்சம் சின்ன சின்னதாக கட் பண்ணி கொஞ்சம் நாட்டு சர்க்கரை இல்லை ஜீனி போட்டு சாப்பிடுவோம். அவ்வளோ ருசியாக இருக்கும். முழு பழத்தையும் ஒரு ஆளே சாப்பிட்றலாம். அவ்வளோ ருசியாக இருக்கும். திகட்டவே செய்யாத ருசி. ஆனால் இதை நாமளே வளர்த்தாதான் உண்டு. அவ்வளோ ஈஸியாலாம் கடைகளில் கிடைக்காது. வீட்டு தோட்டத்தோட மகிமைங்கிறது இங்கே தான் இருக்குது. இந்த சம்மர் முழுக்கவே தொடர்ந்து பழ வெள்ளரி கிடச்சிக்கிட்டே இருந்துச்சு. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் திருப்தியாக சாப்பிட்டோம். எனக்கும் தோட்டம் இருக்குதுங்கிற ஒரு சந்தோஷம் இது மாதிரி அறுவடை பண்ணி சாப்பிடும்போது கொஞ்சம் கூடுதலாகவே கிடைக்கும். பிஞ்சு வெள்ளரி கூட கூட அள்ளுவோன்னு ஆரம்பித்து கடைசியாக ஜாக்பாட் அறுவடையாக பழ வெள்ளரி கிடச்சிருக்கு. இன்னமும் கொஞ்சம் சின்ன சின்ன வெள்ளரி காய்ச்சிட்டு தான் இருக்குது. இப்படி ஒரு ஏப்ரல் மே மாதத்தில் ஆரம்பித்து ஜூன் வரைக்குமே வெள்ளரி அறுவடை எடுக்கிறது இதுதான் தடவை. கூடவே ஆரம்பித்த முலாம் பழமும் கோரை குவியலில் தேடி பார்த்தா அங்கங்கே கொஞ்சம் காய்ச்சிருந்தது. ஆனால் முலாம் பழம் கொஞ்சம் ஈஸியாக அழுகி போகுது. அதனால் நிறைய வீணாக தான் போச்சு. ஆனால் பழ வெள்ளரி அழுகிறது இல்லை, தாக்கு பிடிச்சி வந்துடுது. தர்பூசணியும் கோரையில் அமுங்கி காணாமலே போய் ஒரு 2 தர்பூசணி கிடச்சிது. ரெண்டுமே அருமையான பழங்கள். பழ வெள்ளரி கூட இது எல்லாமே போனஸ் மாதிரி தான். ஏப்ரலில் ஆரம்பித்தா தர்பூசணியும் சிறப்பாக வரும்னு புரிதல் வந்திருக்கு. அடுத்த வருஷம் இன்னும் கொஞ்சம் கவனம் எடுத்து சிறப்பாக கொண்டு வர பார்க்கலாம். கூடவே ஒரு சர்ப்ரைஸ் விளைச்சலும் இருந்துச்சு. ஆரம்பத்தில் வெள்ளரியை காயாக பறிக்கும்போது இது மாதிரி கொஞ்சம் உருண்டையாக சில வெள்ளரிக்காய் இருந்துச்சு. என்னடா இப்படி ஒரு ஷேப்பில் வெள்ளரிக்காய்னு பறித்து சாப்பிட்டு பார்த்தா ஒரே கசப்பு. இந்த வெரைட்டி விதையில் எப்படி வந்துச்சுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அப்புறம் அதை அறுவடை பண்ணாமல் அப்படியே விட்டுட்டேன். கடைசியில் பார்த்தா அது முலாம் பழம். முலாம் பழத்தை பிஞ்சிலே பறித்து சாப்பிட்டு பார்த்துருக்குறேன். இது ஒருவேளை வெள்ளரியும் முலாம் பழமும் கிராஸ் பிரீட் ஆகி குக்கு மெலன் அப்படின்னு எதுவும் ரெடி ஆகிடுச்சா, இல்லை இப்படி ஒரு வெரைட்டி இருக்கா, அது விதையில் கலந்து வந்துட்டா அப்படின்னு தெரியலை. முலாம் பழம் பழுத்து அறுவடை பண்ணி எப்படி டேஸ்ட் இருக்குமோன்னு ஒரு டவுட்டில் தான் சாப்பிட்டு பார்த்தேன். முலாம் பழம் ருசி சூப்பராக இருந்துச்சு. கலர் ரொம்பவே அருமை. அதை விட சோளக்கதிர் மாதிரி விதை அமைப்பு பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இப்படி ஒரு முலாம் பழத்தை நான் பார்த்ததில்லை. விதைகள் சேகரித்து வச்சுருக்கிறேன். மறுபடியும் ஆரம்பித்து எப்படி வருதுன்னு பார்த்து இந்த ரகம் ஒரு தனி ரகமானு முடிவு பண்ணலாம். இப்படி இன்னொரு வெரைட்டி முலாம் பழமும் கூட்டத்தில் வந்திருந்தது. இப்படி வெள்ளரிக்காய் அறுவடைன்னு ஆரம்பித்து போனஸாக எது இல்லாமல் காய்ச்சிருந்தது. மொத்தத்தில் பொக்கிஷமாக ஒரு அறுவடை இந்த பழ வெள்ளரி. மயில் பிரச்சனை இல்லாமல் அதே சமயம் பொத்தி பொத்தி வளர்க்காமல் ஃப்ரீயாக வளர்த்து ஒரு அறுவடை எடுக்கணும்னு ஆரம்பித்ததில் இந்த அறுவடை வெற்றி தான். இனி இந்த ஏரியா முழுக்க கொஞ்சம் அதிக கொடிகளை மயில் பற்றி யோசிக்காமல் ஆரம்பித்து விடலான்னு ஒரு நம்பிக்கையை இந்த அறுவடை கொடுத்துருக்கு. இந்த பழ வெள்ளரியில் விதைகள் சேகரித்து வச்சுருக்கிறேன். ஆடிப்பட்டம் விதைப்பட்டியல் முழுக்க ரெடியானதும் அதில் சேர்த்து சொல்கிறேன், வாங்கிடலாம். அப்புறம் கோயம்புத்தூர் அக்ரின்டெக்ஸ் கண்காட்சி இன்னும் சில வாரங்களில் நடக்க இருக்குது. ஆடிப்பட்டத்தை ஆரம்பிக்க விதைகள்லேருந்து எல்லாமே வாங்குறதுக்கு பிரம்மாண்டமாக நடக்கிற ஒரு விவசாய கண்காட்சி இது. இந்த வருஷம் ஜூலை 9ஆம் தேதி வியாழக்கிழமையிலிருந்து ஜூலை 13 திங்கட்கிழமை வரைக்கும் 5 நாள் நடக்குது. மிஸ் பண்ணிடாதீங்க, கண்டிப்பாக வாங்க. தேவையானதெல்லாம் வாங்கி ஆடிப்பட்டத்தை ஆரம்பிக்க சரியாக இருக்கும். பொதுவாக நண்பர்கள் சந்திப்பு ஒன்று கண்காட்சி அப்போ அந்த ஞாயிற்றுக்கிழமை நடத்துவோம். இந்த வருஷம் இன்னும் அதை திட்டமிடலை. போன தடவை மீட்டிங் நடத்த இடம் கொடுக்காம கொஞ்சம் கெடுபிடி அதிகமாக இருந்துச்சு. இந்த தடவை அது எப்படி இருக்குங்கிறத பொறுத்து முடிவு பண்ணிக்கிடலாம். இப்போதைக்கு அக்ரின்டெக்ஸ் கண்காட்சிக்கு வர இருக்க நண்பர்கள் இந்த வாட்ஸ்அப் குரூப்பில் சேர்ந்துக்கோங்க. இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கும் கொடுத்துருக்குறேன். நம்ம ஞாயிற்றுக்கிழமை சந்திப்பை எப்படி திட்டமிடலான்னு பிறகு அதில் பேசிக்கிடலாம். அவ்வளோதாங்க. இந்த பழ வெள்ளரி அறுவடை உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். வீடியோ பற்றி உங்களுக்கு கருத்துக்களை சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.